நம்ம மல்ல சிறைகள்ல அடுத்த என்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இத்தனை நாளா நம்ம மனோகர் மட்டும் போராடிட்டு இருந்தாங்க இந்த ரேணுகாவை பத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும், இவ யாருன்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம மல்லியும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம மல்லியும் நம்ம மனோகரும் சேர்ந்து கண்டிப்பா இந்த சுடருடைய உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க நம்ம யாருமே எதிர்பார்க்க கிடையாது இந்த சுடர் இந்த அளவுக்கு ஒரு கேவலமானவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இவ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம விஜயோடைய மனசுல இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளா அந்த கதிரேசனுடைய சொத்துக்கு மட்டுமே குறி வச்ச இந்த சுடர் இப்போ நம்ம விஜயோடைய மனசுலுமே எனக்கு இடம் பிடிக்கிறாங்க. நம்ம விஜய் சார்கிட்டயுமே எனக்கு நம்ம விஜய் சாரை பூ வச்சு விட சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரை ஊட்டி விட சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை கடுப்பேற்றுறதும் நம்ம மல்லியோடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதும் நமக்கு ரொம்பவுமே எனக்கு கோவம் வர மாதிரி இருக்கீங்க. அப்படின்னா இந்த சுடர் எங்கேயாச்சும் அந்த கதிரேசனுடைய சொத்தை ஏமாத்திட்டு போகட்டும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம விஜய் சாருமே நம்ம மல்லிக்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ரேணுகாவை அவங்க அப்பங்கிட்ட ஒப்படைச்சாச்சு, எனக்கு எப்பவுமே மல்லி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை கேட்கும்போது நமக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இந்த சுடர் பண்றதெல்லாம் பார்த்தா எங்க நம்ம விஜய் சாரே மனசு மாறிடுவாரோன்ற மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் எப்படியோ ஒன்று இந்த சுடர் பண்ற பிராடத்தனத்தெல்லாம் நம்ம மனோகரும் நம்ம மல்லியும் பறக்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் போன் பேசுற விஷயம், அவள் நடந்துக்கிற விஷயம் எல்லாத்துலயும் நம்ம மனோகர் மாற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம மல்லிக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இப்படிதான் அவள் போன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவகிட்ட போன் இருக்கு, அந்த போனை மட்டும் அவளை கையங்காலமா பிடிச்சி அவள் யாருக்கிட்ட பேசினா, எதுக்காக பேசினா, அவ கூட யாரு கூட்டாளி, அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சிடலாம். எப்படியாச்சும் அந்த ஃபோனை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் நம்ம மல்லிக்கிட்ட மல்லி வந்த உடனே விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம மல்லி எனக்கு ஆனால் இதை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் பிளான் போட்டு பண்ணணும். நமக்கு அந்த ரேணுகாவுக்கே தெரியாமல் தான் அவளுடைய ரூமில் போயிட்டு செக் பண்ணணும். அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸை போட்டு அதில் மயக்க மருந்தை போட்டு அவளை குடிக்க வச்சு அவன் மயக்கம் போட்ட பின்னாடி மொத்தமாக தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இப்படி ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. நம்ம மல்லியோடைய பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சுடர் பயங்கரமான தேடிட்டு இருக்கும்போதே கூட போனை எங்கே வேணாலும் மறைச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம மல்லி சொல்கிற பிளான் ரொம்பவே எனக்கு நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணுன்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த சுடருக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவள் போனை கண்டுபிடிச்சி அவள் யார்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லிட்டு தேடினா ரொம்பவே எனக்கு நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் சேர்ந்து அவங்களுடைய வேலையை ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நிஷாவை வச்சு நம்ம விஜய் மல்லிக்கு எதிராக உசுப்பேத்தி விடுறாங்க, தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொத்துக்காக தான் கதிரேசனை இங்கே தங்க வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷாவை உசுப்பேத்தி விட்டு இருக்காங்க. அதையும் நம்பிக்கிட்டு இந்த நிஷா வரப்போற எபிசோட்ல இந்த கதிரேசன் கிட்ட சண்டை போட போறாங்க. அப்பா நீ இப்பவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரியா என்னன்ற, இவங்க உன்னை சும்மாலாம் இங்க தங்க வைக்கல, உன் சொத்து பத்துக்காக ஆசைப்பட்டுதான் உன்னை இங்க தங்க வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ இப்போ மல்லிய மகன் வேற சொல்லி கூப்பிடுறன்னு சொல்லிட்டு அந்த நிஷா பயங்கரமா பிரச்சனை பண்ண போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இதுக்கப்புறமா வரப்போற எபிசோட்ல என்னவெல்லாம் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.